இப்போ இது ப்ளேன் தோசை, சட்னி, அதோட இந்த தோசை இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா எல்லாம் வெந்திருக்கு, நல்ல டேஸ்ட். கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் மேலே விட்டேன்னா விரும்பினா இன்னும் கொஞ்சம் விடலாம். எண்ணெய் சாப்பிடணும், அதுக்காக பச்சையை விட்டாச்சு. இவ்வளோந்தான் வேலை. சூப்பராக இருப்பார் இந்த முட்டை தோசை. சரி, இதில் முட்டை போட்டிருக்கிறேன். முட்டை தோசை, முட்டை, முருங்கையில், நீட்டுக்காய், மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் முதல் கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு சட்டியில் போட்டு வறுத்து அது குக் பண்ணின பிற்பாடு திரும்ப இந்த முட்டைக்கு மேலே போட்டு இதை மடித்து விட்டால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆட்களுக்கு இது போதும். எல்லாமே செய்கிறது. விரும்பினா 2 தோசை சாப்பிட்லாம். கொஞ்சம் முருகை வேணும், அப்போ தான் அது அவியும். அவ்வளோதான் வேணும். இப்படி 2 தோசை பிரேக்ஃபாஸ்ட். இப்போ சரியான காற்று குளிர். அப்போ கத்தரி கண்டுகள் எல்லாத்துக்கும் இந்த கிளிய பேக்கால் கவர் பண்ணியிருக்கு. அப்படி இப்போ இதன்னாட்டா அது குளிருக்கு எல்லாம் வெயில் இருக்கா இருக்கும் வெந்திருக்கா குளிருண்டா எல்லாம் கறியும் வராது. அதுக்காக தான் இப்படி செய்கிறது. எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. கத்தரி முழு கத்தரியும் இப்படி கவர் பண்ணி விட்டால் சரியான காற்று குளிர். அப்போ பிறகு நாங்கள் நல்ல வெயில் வர திறந்து விட ஓகே.